ஓம் முருகா. திருச்செந்தூர் திருக்கோவிலின் ரகசியங்கள். திருச்செந்தூர் முருகன் கோவில் என்பது பக்தர்களுக்கு மிகவும் பரிசுத்தமான ஆறுபடை வீடுகளில் ஒன்று. இதற்கு பின்னால் பல மறைந்த ரகசியங்களும் அற்புதமான விஷயங்களும் உள்ளன. திருச்செந்தூர் கோவில் கடற்கரையிலேயே அமைந்துள்ள ஒரே முருகன் கோவில் ஆகும். சாதாரணமாக கடற்கரையில் பெரிய கோவில்கள் கட்டப்படுவதில்லை. ஆனால் இங்கே கடலின் தெற்கே பார்த்து கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் வாசல் வடக்கு நோக்கியே உள்ளது. இது பல கோயில் கட்டுமான விதிகளுக்கு மாறாகும். 2004 சுனாமி பேரழிவில் பல கடற்கரை பகுதிகள் சேதமடைந்தன. ஆனால் கடற்கரையில் திகழும் இந்த கோவிலுக்கு எந்த ஒரு அடி சுனாமியும் அணுகவில்லை என்பது ஒரு அதிசயமே. திருச்செந்தூர் அருகில் இருக்கும் சுப்பிரமணிய சுவாமி சிலை அமைந்துள்ள மலை பசுமையற்றது. மற்ற மலைகள் பசுமையுடன் இருப்பினும் இது மட்டும் வறண்ட நிலத்துடன் உள்ளது. இது முருகனின் வீர விழாவிற்கு ஒரு அடையாளம் என நம்பப்படுகிறது. சூரியன் எந்தவித சாய்விலும் இருக்கும் போதும் மூலவரின் சந்நிதியில் உள்ள தீபங்கள் நிழல் போடாது என்பது அதிசயம். இந்த பிரதேசத்தில் உள்ள ஒளிப்புகை நிரூபணம் செய்து கொள்ள முடியாத ஒரு புனித ரீதியாகவே கருதப்படுகிறது. சூரபத்மனை யுத்தத்தில் தோற்கடித்து அவனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றியது இங்கேதான். அதற்கான சூரசம்ஹாரம் விழா இங்கே பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. திருச்செந்தூரில் பக்தர்கள் கவனிக்கும் ஒரு விசித்திரம். கடலின் நீர் மிகவும் குறைந்த உப்புத்தன்மையுடன் உள்ளது. வழக்கமாக கடல் நீர் பெரும் உப்பாக இருக்கும். ஆனால் இங்கு அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படும் கடல் நீர் பச்சை திரவம் போலவே உள்ளது. திருச்செந்தூரில் உள்ள கடல் நீரால் முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்படும். இது ஒரு விஞ்ஞான ரீதியான புதிராகவே உள்ளது. திருச்செந்தூர் என்பது வெறும் ஒரு கோவில் மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக அனுபவ நிலையம். அது தொன்மையும் அறிவியலும் கலந்த ஒரு அதிசய ஸ்தலமாகும். முருகனை எதிரே காணும் தரிசனம், கடலின் புனிதமும் கோயிலின் அமைப்பும் ஒரு வகையான ஆனந்தத்தை தரும் ஒரு அதிசய ஸ்தலமாகும். இங்கே காணப்படும் சிறிய விஷயங்களுக்குள்ளும் பெரிய ரகசியங்கள், நம்பிக்கைகள் மற்றும் அற்புதங்களை மறைத்து வைத்திருக்கிறது. ஓம் முருகா. சரவண பவ.